பாக்கியத்தில் லட்சுமியா இருக்கிறார், காலையிலே பத்திரகாளியா இருக்கிறார், மாரியிலே முத்துமாரியா இருக்கிறார், முனிவரிலே தேவஸ்திரியா இருக்கிறார், ரிஷிகளிலே நாரதனா இருக்கிறார், நாமத்திலே ராம நாமமா இருக்கிறார், ஆயுதத்திலே கோதண்டமா இருக்கிறார், பஞ்சாயுதத்திலே சங்கு சக்கரமா இருக்கிறார், விலங்குகளில் சந்தா இருக்கிறார், பட்சியிலே கருணா இருக்கிறார், பசுக்களிலே காமத்தியனா இருக்கிறார், ஒளியிலே சூரியனா இருக்கிறார், நட்சத்திரத்திலே சந்திரனா இருக்கிறார், வீடிலே மகரமீனா இருக்கிறார், மரத்திலே அரச மரமா இருக்கிறார், சுவையிலே புலியா இருக்கிறார், புஷ்டிக்குள் உலையா இருக்கிறார், ஆயுக்குள் ஆத்மா இருக்கிறார், ஆத்மாவில் பிச்சையா இருக்கிறார், குலத்திலே பிராமணனா இருக்கிறார், வேள்விக்கு வேதமா இருக்கிறார், வேதத்தில் சாமி வேதமா இருக்கிறார், சஞ்சரிக்க யமனா இருக்கிறாய், கல்விக்கு கண்ணனா இருக்கிறாய், கபாலத்திற்கு முனியா இருக்கிறாய், மாதத்திலே மாறியா இருக்கிறார், வாரத்திலே சனியா இருக்கிறார். இந்த பாரத போர் முடித்துட்டு இப்ப கண்ணனாய் வந்திருக்கிறார். கண்ணா முற்பாதங்களுக்கு ஒத்திரி பாஞ்சாலி கண்ணா தங்கா பையா தங்கச்சின்னா இப்படி இருக்கணும். தங்கச்சி மாதிரி யாருமே இல்ல. தங்கச்சிடா தங்கச்சின்னா இப்படி இருக்கணும். பாத்தியா அண்ணனோட புகழை பத்தி இந்த நாராயணோட 108 நாமத்தையும் பத்தியும் அந்த 10 அவதாரத்தை பத்தியும் புகழுடன் சுகழுடன் சொல்லி இருக்காருன்னா தங்கச்சியால தான் முடியும். எனக்கு ஒரு டவுட். என்னடா கடையா முறை 20 மோயம் வாங்கி கொடுத்தாங்க. இல்ல இது மல்லிப்பூ நிறைய வாங்கி கொடுத்தாங்க. பிளாஸ்டிக் பூ வீட்டுக்கு பாசல் தங்க இந்த அண்ணனுடைய பாதத்தை ஒரு பாதம் என்று மனிதப்படினால் தீர்க்காசி பெற்று வாழ்ந்திருப்பீர்கள். அப்படி இருந்தாலும் பாண்டவர்கள் ஒன்றாக கூடி எப்படி பாண்டவர்கள் ஒன்றாக கூடி இங்க வந்தது என்னதா செய்தி? 18 நாள் யுத்தத்துல கூட இருந்த, 13 வருஷம் வனவாசத்துல கூட இருந்த, அதெல்லாம் பட்டு அஸ்னாபுரத்தை பட்டம் சூட்டி விட்டு அங்கே அரசாள வேண்டும். இதற்காக விரித்த கூந்தல் முடித்தாய் என்னென்ன நினைச்செல்லாம் பண்ணிட்டு அரசாங்கத்தை விட்டுட்டு போனேன். அது சீக்கிரமாக எனக்கு சீக்கிரம் அண்ணனை தேடி வந்திருக்கிறேன். எந்த குறைபாடும் இல்லாமல் சரி காற்று எண்ணுக்குள் என்னை போல இருந்து எங்கும் நிகழ்ந்த பராமரம் எங்களை காற்றடிச்சது உண்மை. இன்றைய நேரத்திலே நல்ல முறையோடு சிம்மாசனத்தில் அமர்ந்து சரி குடிமக்களுக்கு ஏதோ குறைபாடும் இல்லாமல் அரசாட்சி செய்து கொண்டு வருகின்றோம். அப்படி இருக்கின்ற காலத்திலே ஒரு பேரனாக இருக்கப்படியான நாரத மகாமுனிவர் ஓடி வந்தார். நாரதர் மகாமுனிவர் அஸ்னாபுரம் நோக்கி வந்துள்ளார். சரி அவர் ஓடி வந்து காரணம் என்னவென்று கேட்டு இதனால் 18 நாள் விட்ட வரைக்கும் உன்னை நான் பார்த்தது கிடையாது, காலம் இல்லாமல் இன்னைக்கு வந்தீர்களே காரணம் என்னவென்று கேட்டு அதற்கு அவர் என்ன தெரிவித்தார்? உங்கள் மூதாதிகள் எல்லாம் 18 கோடி சேனைகள் உன் தந்தை தாய்களை எல்லோரும் மரணமாக விட்டார்கள். அதனால இருளடைந்து இருக்கிறது இந்த உலகம். அதனால யாகம் செய்ய வேண்டும், அஸ்வமேத யாகம் செய்யணும். ஓஹோ 18 கோடி சேனைகள் மடிந்து விட்டது. உன் தம்பிமார்கள் 100 பேரும் மாண்டு விட்டார்கள். அவர்கள் மாண்டு விட்டு ரத்த வாடை வீசிக்கொண்டு பள்ளம் மேடாவும் மேடு பள்ளமாமா அந்த ரத்த வாடை வீசிக்கொண்டு இருக்கிறது. அப்படி வீசிக்கொண்டு இருக்கிறது போக வேண்டுமானால் ஒளிமயமா தான் இருக்கிறதே தவிர ஒளிமயம் பெறவில்லை. நாட்டில் அரசாண்டு என்ன, நாடு இருந்து என்ன, நாட்டு மக்கள் இருந்து என்ன, இந்த ஒளிமயம் வரவில்லையே. அப்படின்னு நாட்டு ஆட்சி செய்யணுமானா மச்சம் தாண்டுவான்னா அந்த நாட்டுல நாட்டு மன்னன் பிழைத்தால் மட்டும் போறாது, மக்களும் இருக்கக்கூடிய மக்கள் பிழைக்க வேண்டும். ஆனா இந்த நாடானது இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அதற்கு தான் அசுமேத யாகம் செய்ய வேண்டும். ஓஹோ அதுக்கு மற்ற விளக்கம் உங்க மாமாவை கண்டு கேட்டால் விளக்கம் பிறக்கும் அப்படின்னு சொன்னாத்தியா. நாரதர் வந்து கலகமும் வச்சுட்டு அதுக்கு தகுந்த வழியை உன் மாமாவை கேளுன்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன செய்யணும்? அஸ்வமேத யாகம் என்றால் சாதாரண விஷயம் அல்ல. அது எப்படி சரியா?
இந்த யுகத்தில் எவனும் செய்யல, யாராலும் முடியாது. ஆமா, போன திரேதா யுகத்தில் ஹரிச்சந்திரன் செஞ்சான். ஓஹோ, ஹரிச்சந்திரன். ஆமா ஆமா, சரியா, பெரிய குடைவள்ளல். அவன் செஞ்சதும் பாதியில தான் நின்றுச்சு. பிறகு ராமர் செய்தார். எப்படி ராமர் அஸ்வமேத யாகம் செய்தார், அதுவும் பாதியில தான் இருந்துச்சு. சரியா, அது ராமர் ஒரு யாகம் அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டுமானால் ராஜேஸ்வரி யாகம்ன்றா எப்படி தெரியுமா, அதுதான் முன்னாடி செஞ்சோம். உன் தந்தைக்கு சொர்க்க பதிவு செய்யறதுக்கு ராஜேஸ்வரி யாகம் செஞ்சோம். நாடு நாடு, ஆமா, நாடு நாடாக சென்று இருக்கக்கூடிய மன்னர்களிடத்தில் திரயத்தை வாங்கி கொண்டு வந்து அந்த அஸ்வமேத யாகம் செய்தான். ஆனா இந்த அஸ்வமேத யாகம் செய்யணும்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் காப்பு கட்டணும். காப்பு கட்டணும். ஆமா, அது அப்படி காப்பு கட்டினால், காப்பு கட்டிடலாமா? காப்பு கட்டினால் இப்ப இருக்கிற 5 ராஜாக்களில் ஒரு ஆண்மகன் காப்பு கட்ட வேணும். இருக்கிற 8 பேர்களில் அதில் ஒருவர் காப்பு கட்ட வேணும். சரியா, பெண்களில், ஆமா, பெண்களில் ஒருவர், ஆண்களில் ஒருவர் காப்பு கட்ட வேணும். ஆமா, அப்படி கப்பிட்டால் அதை கொண்டு எங்க யவராசுரனிடத்தில் சென்று பஞ்ச கல்யாணி குதிரையை வென்று வந்து, யவராசுரனிடத்தில், ஆமா, அங்க இருக்குது பஞ்ச கல்யாணி குதிரை 5 லக்கணம் முடிஞ்ச பஞ்ச கல்யாணி குதிரை யவராசுரன் இடத்தில் இருக்கிறது. அவன் இடத்தில் சென்று அவன் அந்த குதிரையை கொடுத்தா பாரு, இல்லன்னா அவனை அடித்து வென்று அந்த குதிரையை கொண்டு வந்து, எப்படி தெரியுமா, அது நெத்தில ஒரு பட்டு எழுதணும். ஓஹோ, எப்படி, என்ன வேண்டும் தெரியுமா எழுதணும்? இந்த டெல்லி என்கிற அஸ்னாபுரத்தை ஆளக்கூடிய ராஜா தர்மபுத்திர மகாராஜர் எழுதுவது என்னவென்றால், இங்க வரும் குதிரை அஸ்வம் என்று சொல்லும்படியான குதிரை, பஞ்ச கல்யாணி குதிரை என்னுடைய குதிரை. இந்த நாடு, இந்த குதிரையானது எந்தெந்த நாட்டுல கால வைக்குதோ அந்த நாடால எனக்கு சொந்தம் அப்படி என்று அது நெத்தில பட்டயத்தை எழுதி முன்னாடி பப்ரவாகன யாரு, இது யாரு தெரியுமா, அர்ஜுனனை குதிரையை முன்னே அனுப்பி பின்னே அர்ஜுனனை அனுப்பணும். அர்ஜுனனை அனுப்ப, அப்படி அனுப்பினால் அந்த குதிரை எங்கெங்க போய் கால வைக்குதோ அது நம்மளுக்கு சொந்தம், அந்த நாடு நமக்கு. ஆமா, அப்படி எதிரியாக இருக்கிறவன், அதுல இன்னொன்னு எழுதணும், முகத்தில் ரோம இருக்கிறவன், இருக்கிறவன், ஆமா, அந்த குதிரையை பிடித்து கட்டி பின்னே வரும் பாரத போர் வீரன் அந்த அர்ஜுன கிட்ட சண்டை செய்யலாம் அப்படின்னு அந்த பஞ்ச கல்யாணி குதிரை நெத்தியில பட்டயிட்ட கழுத்தி அனுப்பினா நாடு நாடாக சென்றால் அது கால் வைக்கிற இடமெல்லாம் யாருடைய ஆட்சி, நம்மளுடைய ஆட்சி. அப்படி இருக்கணும்னா முதல்ல கங்கணம் கட்டணும். ஆமா, அப்படி ஆண் மக்களில் யார் கங்கணம் கட்டலாம் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. 5 ராஜாக்கள் இருக்கிறாங்க, நீ கட்டிக்கலாம். பெண்களில் யார் கட்டுவாங்க அண்ணா, அது நீங்களே சொல்லுங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் கூட்டு ஒன்னா கேட்டா யாரு கட்டிக்கிறாங்களோ ஏன்னா உனக்கு கொடுத்துட்டா பெரியவளா இருக்கிறா, பெரியவளுக்கு கொடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிற அத்தனை பேரை கூப்பிட்டு 8 பேரையும் கூப்பிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்றேன். சரி, உன் இஷ்டப்படி ஆகட்டும் சாமி. அதனால தன்னந்தனியா பேசிக்கூட சரி வராது. ஆமா, உங்க தம்பியா இருக்க முடியாது. பெருமான ஆலோசனை செய்யலாம். மாமா மன்னினார்களே, இப்பொழுது என் தம்பி நடுவனாகிய ஆனால் அழகன் அர்ஜுன பெருமான எடுத்துவா மற்ற விளக்கம் பேசிக்கொள்ளாக. தர்மராஜ் அவன் தம்பியா வருமான அர்ஜுன அழக்க அர்ஜுனன் தருப்பார் அந்த விளாக்கத்தை
கும்பலவே மடித்து காத்தமாறன் கொள்வாங்க ஐயா சந்திரகூலத்தில் வந்த இது எப்பேற்பட்ட மேடை? நாடக மேடை. இங்க நாடக மேடையிலே சினிமா பாட்டு பாடலாமா? பாடலாமாடா? பாடலாமா? சினிமா பாட்டு பாடலாமா? சினிமா பாட்டு வேலை உண்டா? சபராட்டம் எதுக்கு வந்துக்கிறோம்? கபடி விளையாட வந்திருக்கோம். எப்பேற்பட்ட சபை? திருவாயூர் மகாலட்சுமி சபை. பள்ளி வரும் கருவினாலே என்னையோ உற்று பார்க்கின்ற காலத்தில் சபையின் முன்பாகவே வந்திருக்க முடியாதவர், எந்த நாட்டை சேர்ந்தவர், எந்த நாட்டு இளவரசன், எந்த நாட்டு அரசன், அப்படி என்று விளக்கம் புரியாது பேசலாமா? ஒன்று புரியல, விளக்கமா சொல்லுங்க. தேசமா 56 தேசம். ஓ தேசமா 56 தேசம். 56 தேசத்திலே பேரொற்ற நாடு, சீரொற்ற நாடு, சிறப்புற்ற நாடு எங்கள் நாடு அஸ்தினாபுரி. உருளைக்கிழங்கு நான் உருளைக்கிழங்கு பூ சொல்றாங்க போயிரு.
இப்ப நான் உருளைக்கிழங்கு பூரி மைதா மாவு பூரினா நீ கேட்பது பூரி. நான் சொல்வது என்ன நம்பு, உனக்கு ஒரு தெம்பு பின்னாடி பார்க்க கூடாது, அவன் பேச்ச கேட்க கூடாது. என்னது முகத்துக்கு முகம் கண்ணாடி. யாரு நீ, யாருடா நீ? ஐயோ உனக்கு மந்திரி. அப்ப யாருக்கு யார் பேச்சு? என்னதான் பார்க்கணும், பின்னாடி பார்க்கலாமா? அது காலையில அப்புறம் விடா, நம்மளுமே தேவையில்ல. மாங்காய்ச்சி போயிட்டு கூட 22,000 விட்டு போட்டிக்கிறாங்க. அதெல்லாம் விடு. பேருட்ட நாடு எங்கள் நாடு அஸ்னா புரி, பூரி கிடையாது, புரி. ஒரு எழுத்துதான், ஒரு எழுத்து மாறி போச்சுன்னா எல்லாம் மாறிடும். அதே போல அந்த அஸ்தாபுரியை இதோ தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் சேரன் சோழன் பாண்டியனை போலவே எங்க அப்பா 3 பேர். யாரு? பெரியப்பா, என்னை பெத்தப்பா, எங்க சித்தப்பா. 3 பேர்கள் பிறந்தார் அல்லவா? பெரிய திருமையான திரு நாட்டினுக்கும் காந்தார் அம்மைக்கும் ஆணிலே 100 பெண்ணிலே 1 நாட்டிலே பிறந்தார்கள். நாட்டிலடா நாட்டிலே பிறந்தார்கள். ஆணிலே 100 பெண்ணிலே 1. முரியன் முதல் விகர்ணன் வரை 100 ஆண் மக்கள். இதோ பெண்ணாக சிவையானது துச்சடை, ஒரே ஒரு பெண். இப்படி பிறந்தார்கள் அல்லவா? பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி மாத்ரா தேவி, குந்தி தேவி மாத்ரா தேவி என்று சொல்வியான 3 நாங்கள் 5 ராஜாக்கள் பிறந்தோம். ராஜாக்கள் பிறந்தோம் அல்லவா? இதோ சிறிய தந்தை திருமையான அவர் யாரு? மித்ர மகாராஜ். மித்ர மகாராஜ் அப்படி என்று உரைப்பார் அல்லவா? இந்த 3 பேர்களே பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி மாத்ரா தேவிக்கு பிறந்த நாங்கள் 5 ராஜாக்கள். யாராரு? கைய விடு. மூத்தூர் 1, தர்மர் 1, மூத்தூர் மூத்தூர் 1, தர்மன் 1, பீமன் 2, வளர்ந்து கணக்குறா. மூத்தூர் 1, தர்மன் 2, பீமன் 3, நவல 4, சகாத 5. என்னப்பா யுதிஷ்டிரன் 1, தர்மர் 2, பீமன் 3, நகுல 4, சகாத 5. ஓ 2 பேரும் ஒண்ணுதானே? ஒரு நாள் குறையுது. அந்த ஆள் யாரு? அவர் பேர் என்ன? அப்படி விளக்கம். நாமம் என்றால் பேரு, ஜெயம் என்றால் ஊரு. எந்த நாட்டு அஸ்திராபுரி என்று சொன்னேன் அல்லவா? நாங்கள் 1 அல்ல 2 அல்ல 5 ராஜாக்கள். எங்க அப்பா யாரு? அப்படி இருந்தா மன்னன் எங்க அப்பா யாரு? கண்ணன் தோழன், சைவ சாசி, பேடி, கிருட்டினன், கிரீடி. யாரு இதெல்லாம்? என்ன போட்டு போடுறாங்க? 1 அல்ல 2 அல்ல, முன்னிலும் பின்னழகு. டபுள் மேட்ச் நடந்தது. முதுகிலே மச்சரகை, பல்லிலே பரிசுவினை, பாதத்தில் செந்தாமரை, தோளிலே துளசி மாலை, அமுதாரிசம் என்று சொல்.
அமிர்த விஷம் அமிர்த விஷம் அமிர்த கலசம் சொல்லுவாங்க. அமிர்த கலசம் அமுதாரிசம் அப்படி சொல்லியாலே 32 அருகை படைத்த அந்த ஒரு ஆள் யாரு அப்படி என்று விளக்கம் சொல்லாது. எங்களை நிமித்த சொல்ல அப்படி சொல்லுவியாரு எங்கள் நிமித்தம் சொல்ல இருநிலாம் மகிழ்ச்சி கூற பங்குனி நிறைந்த திங்கள் என்றால் பங்குனி மாதம் 6ஆம் தேதி திங்கள் கிழமை நட்சத்திரம் ரிஷபலக்கணம் அப்படி பிறந்த நான் 11 நாமத்தை பெருத்த அர்ஜுனபெருமான் என்று அறிந்தால் தவிர நாங்கள் 5 ராஜாக்களும் காற்றிலே பிறந்தோம் அல்லவா? காற்றிலே பிறந்திருக்கும் காலையிலே இதோ அப்படி இருக்க காலத்திலே தந்தையாக திரும்பியான பாண்டு மகாராஜன் இதோ அமுதென்ற முனிவர் சாபம் பட்டு இறந்து விட்டார் அல்லவா? நாங்கள் சின்னஞ்சிறு வயதிலே இருக்கும் காலத்திலே பார்த்தார்கள் பெரியப்பாவும் சித்தப்பாவும் நாம் பெற்றால் பிள்ளையா இல்ல தம்பி பெற்றால் பிள்ளை அல்லவா அப்படி என்று காட்டிலே இருக்கின்றார்களே அவர்கள் நாட்டுக்கு வரவேற்க வேண்டும் அப்படி என்று நல்ல எண்ணத்தை கொண்டு எங்கள் நாட்டிலே வரவேற்றார்களே. வரவேற்கும் காலத்திலே சின்னஞ்சிறு வயதிலே நாங்கள் விளையாடிக் கொண்டிருந்த காலத்திலே பார்த்தால் துரியோதனாகப்பட்டவன் எங்கள் மேலே வஞ்சத்தை குடிகொண்டு இருக்கும் காலத்திலே பார்த்தார்கள் அடுத்த இலவச பட்டம் கொடுக்க வேண்டுமே அப்படி என்று வயதை கணக்கெடுத்தார்கள். வயதை கணக்கெடுக்கும் காலத்திலே துரியோதனோட எங்கள் அண்ணன் தர்மனாகப்பட்ட யுதிஷ்டிரருக்கோ ஒரு வயது அதிகமாகி விட்டது. பார்த்தார்கள் யுவராஜா பட்டம் கொடுத்து விட்டார்கள். என்னடா இப்ப காரியத்தை செய்து விட்டார்களே அப்படி என்று எங்களை கொல்ல வேண்டும் என்று அந்த துரியோதனன் என்ன செய்ய தெரியுமா? எங்களை கொல்ல வேண்டுமே அப்படி என்று ஒன்றா இரண்டா அவன் ஒருக்கே மண்ணு இந்த மண்ணை கூட எண்ணி விடலாம் செய்த சூதை எண்ண முடியாது எங்களை கொல்லும் பொருட்டாகவே இதோ உண்ணு என்ற சாதத்திலே நஞ்சு என்று சொல்லுமையான ஆழகால விஷத்தை கலந்தான் காட்டு இறந்து விடுவார்கள் அப்படி என்று நாங்கள் எங்கள் அண்ணன் வீரர்களாலே தப்பித்தோம். அது மட்டும் இல்லாது இதோ படுக்கின்ற அறையிலே பாம்பை விட்டு கடுக்க செய்தான். அதையும் தப்பித்தோம். மூடா தானே எங்களை கொல்லும் பொருட்டாகவே குலத்திலே கூர்மையான வசியை நாட்டினான். அதிலும் தப்பித்தோம். நான்காவது தானே எங்களை கொல்லும் பொருட்டாகவே என்ன செய்தான்? இதோ காசிக்கு போகும் கீழ்பாத எல்லையிலே பார்னவல எல்லையிலே இதோ பஞ்ச கருக்கள் என்று சொல்றியானே அரக்கு மெழுகு வெடிவுப்பு கண்களை காசுல கற்பம் என்று சொல்றியானே நெருப்புக்கு ஏதுவான பொருட்களை கொண்டு வந்து 16,000 கோடி பணத்தை செலவு செய்து அரக்கு மாளிகை கட்டினார். அரக்கு மாளிகை ஆமா இறக்க வேண்டும். ராஜாக்களும் இறக்க வேண்டும். நாம் இந்த நாட்டை ஆள வேண்டும். அப்படி என்பதற்காகவே
இந்த பணத்தை செலவு செய்து அரக்குமாரியை ஏற்படுத்தினான் அல்லவா? அரக்குமாரியை ஏற்படுத்தி அங்க யாருக்கு அனுப்புறா? இருபம் ஓடி வந்தது. யாரு? எங்க சித்தப்பா எடுத்துன்னு வர்றாரு. அப்பா இதோ தந்தை ஆட்சியுமே பாட்டு மகாராஜா இருந்து விட்டார். அதனால தனி மாளிகை செய்துள்ளோம். அதில் 30 நாள் தங்கி அதில் துரோதப்ன காரியம் செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லுங்க. ஆட்சி கையெழுத்து யார் போட்டிருக்கா? பெரியப்பா போட்டிருக்காரு. அப்படி இருக்குங்க ஆட்சி. பெரியப்பா கையெழுத்து இருக்கிறது அப்படி என்று அரக்கு மாளிகை சென்று நாங்கள் இருக்கின்ற ஆட்சி 30 நாள் தங்கி இருந்தோம். 31ஆம் நாள் அந்த புரோஜன மந்திரியாகப்பட்டவன் எங்களை எரிக்கும் பொருட்டாகவே எண்ணி என்ன செய்தான்? அவனை எங்களை எரிக்க வேண்டுமே என்று அப்படி என்று கூறுக செய்தான். எங்கள் அண்ணனாட்சியில வீமன் பார்த்தார். எங்கள் சித்தப்பா மூலமாகவே கனக சிற்பியின் மூலமாகவே விவரங்களை கேட்டறிந்தார். கேட்டு அங்கே இருக்கின்ற காலத்திலே நாங்கள் பார்த்தோம். அந்த புரோஜன மந்திரியை வைத்து அங்கே தீயிட்டு கொளுத்தி இடுமாவனம் மறுத்தோம். இடுமாவனம் மறுத்து எடுத்து மறுத்து மறுபடியும் ஏற்று சொல்வியானே இனிமே மனமொழி அண்ணா அது அண்ணங்கள்டா அப்படி முடித்து இதோ வெற்றுகள் சொல்வியானே இதோ பகாசூரை மடித்து முன்னூத்தி மங்கள்ல இருக்கும் காற்று அங்க நிருபம் ஓடி வந்தது. அந்த நிருபம் ஓடி வந்த காற்று அங்கே பார்த்தோம். அந்த நிருபத்தை கண்டவுடன் நாங்க எங்க போனோம்? பாஞ்சால தேசம் சென்று அங்க என்ன செய்தேன் ஏது செய்தேன் அப்படின்னு அங்கே நிருபம் ஓடி வந்தது அல்லவா? பாஞ்சால தேசம் எடுத்து அங்கே இருக்கின்ற காலத்திலே பாஞ்சாலன் செல்வியாக கேள்வியான பாஞ்சாலி என்று சொல்மையாக துரோக நாயகத்திற்கு இச்சா சுயவரம் அப்படி என்று இச்சா சுயவரம் நாட்டி இருக்கின்ற காலத்திலே அங்க என்ன செய்தார்கள்? அனைத்து தேச ராஜாக்களும் அந்த யாகஜேனியை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அதை இருக்க முடியாத வில் அந்த வில்லை வளைக்க வேண்டும். மேலா இருக்க முடியாத மச்சந்திரகுரியா இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்ன காலத்தில் அனைத்து தேச ராஜாக்களும் எழுந்தார்கள். எவராலும் வளைக்க முடியவில்லை. அப்படி இருக்க காலத்தில் வளர்த்து கொண்டிருந்தார்கள். வளைக்க முடியவில்லை. இதோ எழுதான் துஷ்டதூமன் எழுந்து தேச ராஜாக்களே இப்பெரு சபையிலே இந்த வல்ல வளைப்பதற்கு ஆள் இல்லையா அப்படி என்று கேட்ட காலத்தில் வளைப்பதற்கு ஆள் இல்லையா என்று கேட்பதற்கு நான் எழுந்தேன். ஐயா இந்த வில்லை யார் வேண்டுமானால் வளைக்கலாமா? இல்ல சத்திரன் மட்டும்தான் வளைக்க வேண்டுமா? சத்திரன் மட்டும்தான் வளைக்கலாமா? அப்படி என்று கேட்ட காலத்தில் யார் வேணாலும் வளைக்கலாம். நோய் உடையவன் தவிர யார் வேணாலும் வளைக்கலாம். அப்படி என்று சொன்ன காலத்தில் நாம் எழுந்தோம். அந்த வில்லை வளைத்தோம். மச்சந்திரகுடியை அறுத்தோம். பார்த்தார்கள். வருகின்ற காலத்திலே முன்னூத்தி மங்கலம் எடுத்தோம். தாயா திருவியான யாகஜேனியாகப்பட்டது. நாங்கள் திருமணம் செய்து வரும் காலத்தில் தாய் பார்த்தது. அம்மா நாங்கள் ஒரு கண்ணியை கொண்டு வந்தோம். அப்படி என்று சொல்ல காலத்தில் வயதான காலம் அம்மா காதில் கனி என்று விழுந்து விட்டது. ஓ நீங்க கண்ணியை கொண்டு வந்து சொன்னீங்க. கனி என்று விழுந்து விட்டது. பார்த்தார்கள் தாய் கனி என்றால் ஐவரும் பகிர்ந்து சாப்பிடுங்கள். ஐவரும் பசித்துக் கொள்ளுங்க. ஆமா சொல்லிவிட்டார்கள். பகிர்ந்து சாப்பிடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவ வெளியே வந்து பார்க்கின்ற காலத்திலே ஒரு பெண்ணாக தோற்றமாகுது. கனி என்று உரைத்து விட்டேன். ஒரு பெண்ணாக இருக்கின்றது. என்ன செய்வது ஏது செய்வது அப்படி என்று தெரியவில்லை. பார்த்தார் அண்ணனா தர்மராயன். அம்மா நான் இந்த வில்லை வளர்த்திருந்தால் இந்த பெண்ணை திருமணம் செய்திருக்கலாம். அதனால் நீங்கள் மாதா வாக்கு வேத வாக்கு நீங்கள் சொன்ன பிரகாரமே ராஜாக்கள் இந்த பெண்ணை திருமணம் செய்கிறோம் அப்படி என்று 5 நாள் முகூர்த்தமிட்டு நாங்கள் மாலை சூடி ராஜாக்கள் திருமணம் முடித்தோம். அது மட்டும் இல்லாது இதோ 1 அல்ல 2 அல்ல எனக்கு 8 மனைவி. 8 பொண்டாட்டியா? அவ்வளோ ஒரு பொண்டாட்டி கட்டிட்டு
அம்மா மாசம் பார்த்தேன். காப்பி குடுறா, காப்பி குடுறா. நீ காபி சொன்னா காபின்னு சாப்பிடு. மணி என்னன்னு சொல்லிட்டு சாப்பிடு. மணியா கையில வச்சுன்னு சாப்பிட்றா. ஒண்ணு தேவையே போகவே கீழே அப்படி சொல்லுவீங்க காலத்திலே 8 மணின்னு சொல்லுவாங்க. அர்ஜுனு கணக்கே கிடையாது. ஆமாங்க, எம்மா மணி இருக்கு. ஐயோ எனக்கு அது தெரியாது. காட்டுப்புறம் போனதான் தெரியும். சொல்ல போட்டு அப்படி இருக்கின்ற காலத்தில் பார்த்தோம். ராஜசூய மகிழ்ச்சியா செய்தோம். செய்த காலத்திலே துரியோதனாப்பட்டவன் பங்கப்பட்டு சென்றான். சென்ற காலத்திலே சூது மார்க்கமாகவே அவன் பிள்ளையார் திருமண இலக்கண குமாரன் வர உபநேய திருமணம் அப்படி என்று வரவேற்று சூது மகிழ்ச்சி பறித்து எங்களை காட்சி கலப்பினான். 2 ஆண்டு வனம் ஓராண்டு அக்கியவாசம் குறைத்து வந்தால் நாடு தருவோம் என்று அப்படி என்று தேமித்த காலத்திலே அங்கே இருந்த காலத்திலே குலைத்து நாடு கேட்டோம். நாடு தர மறுத்தார். சண்டைக்கு நாள் நியமித்தோம். ஆமாங்க, 11/7 18 நாள் சண்டை. அந்த 18 நாள் சண்டையிலே நான் என்ன செய்தேன், எது